ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கில் நம்ம பார்க்க போற படம் சேகர் கம்முல இயக்கத்துல தனுஷ், நாகார்ஜுன், ரஷ்மிகா மந்தனா அவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் குபேரா. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற எம்என்சி கம்பெனி என்ன செய்யுது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் கைக்குள்ள போட்டுட்டு ஒரு பெட்ரோ கெமிக்கல் இதை வந்து நாங்கள் செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் வாங்குறாங்க. உரிமத்தை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி வந்து லஞ்சமா பேசப்படுது. 50,000 கோடி லீகலாகவும் 50,000 கோடி இல்லீகலாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க. சரி, அந்த ரூல்ஸ் ஏற்றுக்கிட்டு 50,000 கோடி என்ன செய்யலாம்னா, இல்லீகல் கொடுக்கறதுக்கு வந்து பினாமி பேர்ல நம்ம வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆளுங்களை தேடுறாங்க. நம்பிக்கையான யாருமே வரல. ஒரு இடத்துல ரோட்ல பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைன் தட்டுது. சரி, இவங்களுக்கு தான் வந்து கேள்வி வைக்க ஆள் கிடையாது. 1000 கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாது, என்ன எதுனே தெரியாது, போன்லாம் யூஸ் பண்ண தெரியாது, ஏன் இதுக்குன்னு கேள்வி வைக்கவும் தெரியாதுன்னு இவங்களை சூஸ் பண்ணாங்க. அந்த 4 பேரை சூஸ் பண்ணாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் ஹீரோ, நம்ம ஹீரோ. ஸோ பிளான் பிரகாரம் என்னன்னா, 50,000 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னு இவங்களை அழிச்சிடணும். ஏன்னா இவ்வளவு காசை பார்த்துட்டு யார்ட்ட சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்றது அழிச்சிடும் பிளான் பண்றாங்க. இப்போ வந்து ஒருத்தரா 12,000 கொடுத்து ஒருத்தரா கொள்றாங்க. 3வதா வந்து தனுஷ் வர்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, அவங்களை போடுறது ரெடி பண்ணிட்டு இருக்க. பார்த்தா டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனவுன்னா அவன் உயிரோட வேணும்டான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இவருடைய ரூட்லாம் தெரிஞ்சுட்டு பிளான் பிரகாரம் தனுஷ் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆன பின்னாடி என்ன பண்ணாரு, இந்த 1 லட்சம் கோடி எதுக்கான கவர்மெண்ட்டுக்கு லஞ்சமா கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறாங்க இந்த கார்பரேட் கம்பெனி, இதெல்லாம் வந்து சொல்றதா இந்த படத்தோடைய கதை. கதையை பொறுத்தவரை இந்த படம் நிறைய கதைகள் இந்த மாதிரி வந்திருந்தா கூட இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப்த் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆரம்ப கட்டத்துல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தனுஷ் இந்த படத்துல நடிக்கணுமா, ஏன்னா அஜித் சார் நடிக்கலாமே, ஒரு விஜய் சார் நடிக்கலாமே, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டம். அந்த கப்பலு, அந்த பெட்ரோ கெமிக்கல் வந்து கண்டுபிடிக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா பிரம்மாண்டம் வந்துச்சு. எதுக்கு இந்த படத்துல போய் இந்த சின்ன ஆளை போய் நடிக்க வைக்கணும், பெரிய அஜித்தே நடிக்க வைக்கலாமே அப்படின்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரை ரெடி பண்ணுறது, பணக்காரன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க பாருங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ அடிச்சு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருது. என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த பார்த்தீங்கன்னா இன்டர்வல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா தனுஷ் எஸ்கேப் ஆகுது. எஸ்கேப் ஆனோன்னா சரி இன்னைக்கு கதை சூடு பிடிச்சிருச்சு, சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இந்த படம் போக போகுது. ஏன்னா தனுஷ் தப்பிச்சுடுறாப்புல எம்என்சி காரங்க வந்து ஆளுகளை வச்சு வேட்டையாடுறதுக்கு அங்க இங்க ஆளெல்லாம் தேடுறாங்க. தேடும் போது இப்படி எஸ்கேப் ஆகி போய் கடைசியில் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறாந்த கதையா இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் விட்டுட்டாங்க. இவர் யாரு, பிச்சைக்காரன் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை பூரா இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போனவொன்னு கோயிலை பத்திரம் உட்காந்து பிச்சை அடிக்கிறாரு, சாப்பாடு பத்திரம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியே போனவுன்னா கதையில பார்த்தீங்கன்னா ரொம்ப தொய்வாகி போச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னவா தோணுது அப்படின்னா, இந்த படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கானதா, இந்திய ஆடியன்ஸ்க்கானதா, கன்னடத்துக்காரங்களுக்கா, மலையாளத்துக்காரங்களுக்கா, தெலுங்குக்காரங்களுக்குன்னு பயங்கர கன்ஃபியூஷன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே கன்ஃபியூஷன் ஆச்சு. யாரை திருப்திப்படுத்திருக்கான்னு இந்த கதை ஒண்ணுமே இல்லைங்க. கதையை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே சரியா அமைக்காம ஒரு மாதிரியா கொண்டு போய் முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கதையின் நாயகனை பற்றி சொல்லி ஆகணும். சரியான பாசிட்டிவ்ங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோக்கள் இருந்தாலுமே சரி, இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவர் தனுஷா தான் இருக்க முடியும். ஏன்னா பிச்சைக்கார வேஷம் வந்து அப்படியே பொருந்தது. அவருடைய இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் மொட்டை வெயிலில் நடு ரோட்டில் உட்காந்துட்டு அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அந்த ஷாட்லேயே வந்து அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, சிரிப்பும் வருது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா பரிதாபம் ஆயிடுது. அந்த அளவுக்கு அழுக்கு துணி, அந்த அளவுக்கு அழுக்கு முட்டி, ஒரு மாதிரி அட்டி இடிலாம் வாங்கி நொந்து இப்படி உட்காந்துருக்காப்புல. பார்க்கும்போது அப்படி இவ்வளவு கச்சிதமா யாராலும் நடிக்க முடியும். சரி, அவார்டை நோக்கி போறீங்களா, அவார்டை நோக்கி போயிருங்க. கமர்ஷியலா போறீங்களா, கமர்ஷியலா நோக்கி போவாங்க. இதெல்லாம் இல்லாம அந்த சூப்பர் மாஸ் ஹீரோவுடைய உழைப்பு வந்து வீணடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். தனுஷை பொறுத்தவரை பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவார்டில் வந்து பின்னிட்டாப்ல. அதுக்கு நாகார்ஜுனா பார்க்கணும். வழக்கமான நாகார்ஜுனா அந்த படத்துல மிஸ்ஸிங். ஒரு ஸ்டைலிஷான எல்லாமே மிஸ்ஸிங். ஒரு சிபிஐ ஆஃபீஸர் எப்படி வருவாரு, அந்த பெல்ட்டு, அந்த பேண்ட், லூஸ் பேண்ட்டு, அந்த ஷர்ட்டு இதோட தான் வர்றாரு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோலுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமா இல்லை. ஒரு மிரட்டலை அப்படியே வழக்கம் போல அப்படியே தூங்கிக்கிட்டு இது பண்ணிட்டு ஒரு ட்ரிக்கா வந்து அவரை கண்டுபிடிக்கிறாங்களா, தனுஷ் எஸ்கேப் ஆயிடுறாரு, அவரை கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா அதுவுமே இல்லை. ஸோ வீணடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். தனுஷ்னாவே ஒரு ரொமான்ஸு, ஒரு அருமையான டூயட்டு, ஒரு குத்துப்பாட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்து வந்த தனுஷ் ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரொமான்ஸே சுத்தமா இல்லை. ரஷ்மிகா மந்தனாவை பொறுத்தவரை ரொம்ப அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. மற்ற படத்துல காட்டிலுமே இதுல வந்து ஒரு நல்ல ஹோம்லியா அழகா காமிச்சிருந்தா கூட அவங்களுக்குள்ள போர்ஷன் வந்து சரியா வடிவமைக்கப்பட்டுச்சா, எழுதப்பட்டுச்சான்னு கேட்டா அதுவுமே எழுதப்படலை சரியாவே. ஏதோ வந்தோம் போனோம் தனுஷ் கூட இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேரக்டரும் போயிட்டு இருக்குது. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரை
விளையாண்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான படத்துல வந்த திருப்தியை வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி கொடுத்துடுது. டிஏ ஒர்க்காக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே மாஸ். கடலுக்கு அடியில் வந்து ஷிப்பை காயும் போகிற ஏரியல் ஷாட் காமிக்கிறாங்க. அவ்வளோ பியூட்டியாக இருக்கும், அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். எல்லாமே பக்காவாக அமைஞ்சிச்சு. டிஎஸ்பியை பற்றி சொல்லி ஆகணும். டிஎஸ்பி வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோங்க. வழக்கமா 2-3 படம் பின்னாடிலாம் போனோம்னா கங்குவாலாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியோட மியூசிக் கச்சன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பண்ணிருப்பாப்ல. ஸோ அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு டிஎஸ்பி இல்லைன்னா ஒரு மொக்க படத்தை வந்து சாதாரண படமா ஆக்குறதுக்குள்ள தகுதியை வந்து டிஎஸ்பி இருந்ததுனால தான் இது கொண்டு வச்சுன்னு சொல்ல முடியும். ஒரு மோசமான படத்தை ஒரு ஆவரேஜான படம் அப்படி சொல்ல வச்சது தான் டிஎஸ்பியோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அற்புதமா இருந்துச்சு. சாங்கை பொறுத்தவரை நண்பா சாங் வந்து போய்வா நண்பன் சொல்லிட்டு ஒரு சாங் இல்லையா, அந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தனுஷோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே வந்து செம்ம வைப்ஸ் இருந்துச்சு. வைபான சீன் 2-3 சீன் இருந்தா கூட அதை பூரா இன்டர்வியூ பீரியட் வச்சிருந்தாங்க. அதை தூக்கி முன்னாடி போடுற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா படம் அங்கேருந்தே நம்ம எல்லாரையுமே இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமாக வந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஸ்லோங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓகே ரகமாக தான் இருக்குது. இதுவே என்னுடைய கால். நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 6.2 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.